ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவரும் நல்லபடியாக தீபாவளி கொண்டாடுங்க. நாங்களும் தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஸ்வீட்டு முறுக்கும் குலோப்ஜாம் தான் செஞ்சேன். குலோப்ஜாம் செய்யும்போது அந்த பாகில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி காரம்னா முறுக்கு மட்டும்தான் செஞ்சுருக்கேன். வேறு எந்த காரமும் செய்யலை. எங்கள் வீட்டில் வேறு எதுவும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் முறுக்கு மட்டும் செஞ்சேன். ஸ்வீட்டுன்னா குலோப்ஜாம் மட்டும்தான். ஏன்னா ஸ்வீட்டெல்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கு ஆஃபீஸில் தருவாங்க. அதேமாதிரி கடையிலையும் கொஞ்சம் வாங்கி வச்சுருவோம். ஸ்வீட்டு இருந்தாலே வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க, எடுத்து சாப்பிட்ருவாங்கன்ட்டு நான் செய்கிறது கிடையாது. பிள்ளைங்க பட்டாசு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் மீஷோவில் இந்த விளக்கு வாங்கினேன், 5 அகல் விளக்கு வச்ச மாரி. இது சூப்பராகவே இருந்துச்சு. 80 ரூபா தான். ஆஃபரில் வாங்கினேன். முதல்ல நான் தீபாவளிக்கு தான் இதில் விளக்கு ஏற்ற போகிறேன். அதை இப்போ மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு இது மஞ்சள் குங்குமம் வைக்கவும் ஈஸியாக இருக்குது. ஒரு அகல் விளக்குமே, அதாவது பித்தளை அகல் விளக்கு நல்லா இடைவெளி விட்டு தான் இருக்குது. ஈஸியாக நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கு ஏற்றி வச்சிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது ஏற்கனவே நான் லைவ் வீடியோவில் காட்டியிருக்கேன், போய் பாருங்கள். இப்போ என்ன சொல்லியிருக்கேங்கிறது. சாமி ரொம்பலாம் அலங்காரம் பண்ணியாச்சு. இன்றைக்கி சீக்கிரமாகவே வேலையை முடித்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நீங்களும் நல்லபடியாக எல்லாம் வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் நல்லபடியாக தீபாவளி கொண்டாடுங்க. இந்த மாதிரி மாவிளை தோரணம் மதியம் லைவ் வீடியோவில் நாங்கள் ரெடி பண்ணி காட்டணும். இது நீங்கள் மாவில் தோரணம் இதுக்கு மேலே ரெடி பண்ணிங்கன்னா இந்தமாரி ரெடி பண்ணிக்கோங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு பூவை வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாய்.